ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்க என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு. ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒர்க் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுது. சிக்கு உடச்சி எடுத்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் வயசாகுது இல்லையா? ஸோ இவ்வளோ லென்த்தியாக தேவையில்லை நமக்கு இப்போதைக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் ஸ்டைல் பண்ண வரல, கட் பண்ண வந்திருக்கேன். எனக்கு நிஜமாகவே ஜாப் கிளம்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிக்காயிட்டு. சரி, நான் கொஞ்சம் லீவில் எப்படியாவது அதை சரிப்படுத்தணும்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கேன். என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்றதை பாருங்கள். எப்படி இருந்த முடியே எப்படி மாற்றிருக்கேங்கிறத பாருங்கள். கடைசியாக நான் சொல்லுவேன், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். இல்லை, நிஜமாகவே ரொம்ப 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 அழகாக, ரொம்ப பொறுமையாக, நான் விரும்பின மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்றதை பாருங்கள். அதாவது ஹேர் எனக்கு மேலெல்லாம் கொஞ்சம் பவுன்ஸியாக தான் இருக்கும். கீழே போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அப்படி லெவலாக தான் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா இல்லை வேண்டாம், கொஞ்சம் ஷார்ட்டாகவே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை போய் தான் பண்ணுறேன். ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. இது பாருங்கள், இப்போ தலைக்கு ஷாம்பூ அந்த கண்டிஷ்னர்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க, வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, சொகுசாக இருக்குது. இந்த மாதிரி யாராச்சும் நமக்கு பண்ணிவிட்டால் ரொம்ப நல்லது தானே எப்போவுமே. அது ஒரு இப்போது நம்ம குழந்தையா இருந்தப்போ நமக்கு அம்மா அப்பா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது எனக்கு வயசு 59 எனக்கு ஒருத்தவங்க ஹேர் வாஷ் பண்ணி விட்றாங்கன்னா நான் எவ்வளோ சொகுசாக இருந்திருப்பேன்னு மட்டும் நினச்சி பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சு. ஹேர் வாஷ் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. என்னோடய பேத்தி என்னை விடாப்படியாக பிடிச்சி இழுத்துட்டு வந்தது இந்த அம்மா தான். இப்போ அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஓரளவுக்கு கட் பண்ணிட்டு தான் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவளுக்கு மிஸ் பண்ணுறாங்களாம் என்னோடய ஹேரை. ஆனால் ரொம்ப அழகாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் டக்குன்னு அதுக்கு எப்படி தோணுச்சோ தெரியல. ரொம்ப லென்த்தியாக பார்த்துட்டு டப்புன்னு ஷார்ட்டாக பார்த்த உடனே மேடம் நான் ஒரு மாதிரி ஆகிட போகிறேன்னு நினச்சி எனக்கு கிஸ் பண்ணிவிட்டு என்னை சரிப்படுத்தி ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே பேக்ரவுண்டு சாங் போட்டுட்ருக்காங்க, சினிமா பாட்டு ஓடிட்டுருக்கா. ஸோ அது காப்பிரைட் ஆகிடுங்கிறதுனால நாங்கள் பேசுனதெல்லாம் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ நான் புதுசாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிஷ்னர் போட்டிருக்காங்க. கண்டிஷ்னர் போட்டு ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறாங்க. நிஜமாகவே ஜாலியாக இருந்துச்சுங்க. ஹேர் வாஷ் பண்ணி விட்டால் நல்லா தான் இருக்கும் போல் இருக்குல்ல. யாராச்சும் நமக்கு கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளே பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ இது நம்ம இது அவங்களோட முறை, அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் இங்கே வரல. பட் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணுவாங்களாம். ஸோ இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அது என்னன்னு தெரிலங்க, இங்கே நம்ம பார்லரில் போய் பண்ணுறவங்க எல்லாமே ஹேர் நல்லா ஷைனிங்காக தான் இருக்குது. நம்ம வீட்டில் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த ஷைனிங் வரமாட்டேங்குது. நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தது இல்லைங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருப்பேன். அதுலேயும் கொஞ்சம் வளர நான் எண்ணெயே போடுறது கிடையாது. ட்ரையாக தான் வச்சுருப்பேன் எப்போயுமே. என்ன ஒன்று 3 days once அப்படி தலை குளிச்சே ஆகிடுவேன். கண்டிப்பாக ஹேர் வாஷ் எடுத்துக்கணும்னு நினைப்பேன். மற்றபடி நான் வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்ததில்லை. தலைக்கு நான் எதுவுமே போட்டதும் இல்லை. இப்போ ரொம்ப என் தலையில் பார்த்திங்கன்னா எண்ணிடலாம், கவுண்ட் பண்ணிடலாம், அவ்வளோ முடி தான் இருக்குது. ஸோ
இதுக்கு மேலே இந்த வயசில் நம்ம வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்றது நல்லதும் இல்லை. என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு முடியே இல்லை பாருங்கள் இப்படி. அதனால் கொஞ்சம் நான் வந்து பவுன்ஸியாக காட்டுறதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாட் ஓன்லி ஃபார் தேட், நிஜமாகவே சிக்க ஆயிடுச்சுன்னா எடுக்க முடிய மாட்டேங்குது. நம்ம ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் இருக்கிற வேலையை பார்க்குறதா, இதுக்கு ஒரு எப்படியும் 15 மினிட்ஸ் எடுக்கிறதா இருக்குது. ஸோ பஞ்சாபி மாதிரி இருக்கேனா? ஏற்கனவே வந்து லெவல் பண்ணிட்டாங்க, ஷார்ட் பண்ணிவிட்டு. இப்போ வந்து அது என்ன கட்டுங்கிறது எனக்கு தெரில. ஏதோ ஃபெதர் கட்டும் கிடையாது, பட் ஏதோ ஒரு கட்டு அங்கங்கே அப்படி. என்னடா லேயர் கட்டாம் பார்த்தீங்களா சொல்கிறாங்க அவங்க. லேயர் கட் பண்ணால் கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஓகே சொல்லிட்டேன் நானும். பாருங்கள், கண்ணாடி போட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். அவங்க வந்து இல்லை எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் ஸ்பெக்ஸ் எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்ப எடுத்துட்டாங்க. ஏதோ பெரிய தலையில் வெயிட் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. கட் பண்ண உடனே சீரியஸ்லி ரொம்ப லைட்டாக நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு பாதி பாரம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. அழகாக அந்த வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னு. சிக்கெல்லாம் எடுத்துட்டு லேஸை வந்து இது பண்ணிவிட்டு கிளிப் போட்டு விட்டுறாங்க. அழகாக போட்டு விட்டுட்டு அப்படி இப்படி கட் பண்ணுறாங்க. கொஞ்சம் டைம் தான் எடுத்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே அப்படி இப்படி காட்டுறேன் பாருங்களேன். எனக்கு அந்த எனக்கு பண்ணுறாங்க இல்லையா அந்த பிள்ளை ரொம்ப 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 பொறுமையாக அவ்வளோ அழகாக சரியான சர்வீஸுங்க. எக்ஸலண்ட் சர்வீஸ் அது. நம்ம எப்படி கேட்குறோம், நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பாருங்கள், சிக்கெல்லாம் எடுத்துடுறாங்க.
தென் ஃபைனலி ஹேர் ட்ரையர்லாம் போட்டுட்டு ட்ரையரோடு சேர்த்து அவங்க வந்து கீழே ரோல் பண்ணி கொஞ்சமாக அப்படி ஃபோல்ட் பண்ணி விடுறாங்க. கீழே மட்டும் அப்படி கொஞ்சம் கேர்ள் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அது பெர்மனெண்ட் இல்லை, ஜஸ்ட் அப்படி போய் நம்ம தலைக்கு குளிச்சோம்னா இல்லை. நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே போயிடுச்சு தான். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஹேரு. ஸோ இது தாங்க என்னோடய ஃபைனல் லுக். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கடைசியாக எப்படி இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். திட்டாதீங்க என்ன. என் ஃபேமிலி கண்டிப்பாக திட்டுவாங்க எல்லாருமே, வேறு வழி இல்லை. கொஞ்சம் கையெல்லாம் தூக்கி இது பண்ணுறதுக்கு சிக்கு உடைக்க கஷ்டமாக இருக்கிறதுன்னு அப்படிங்கிறதுனால நான் பண்ணிட்டேன் இந்த வேலையை. ஸோ சீக்கிரம் வளர்ந்துடும் எனக்கு. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. If you like this video, please click the bell button, share, comment, திட்டுங்க. திட்டுறதா இருந்தால் கூட திட்டுங்க, எல்லாம் பண்ணுங்கள். So I'll catch you on next video. Until then, bye from Tova's World.